அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியாரின் பார்வையில் மரியா யார்? குருக்கள், பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் இயேசுவை கொலை செய்ய கையெழுத்திருப்பார்களா? மரியாவின் கன்னிமை சாத்தானிடமிருந்து மறைக்கப்பட்டது. இறப்பிற்குள் தான் உண்மையான உயிர் இருந்தது என்பதை இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு காட்டியது. கடவுள் தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் அவர் காலத்தில் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே, அருள்நிறை மரியே என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பல கோணங்களில் நாம் மரியாவை புரிந்து வைத்திருந்தாலும் திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்கள் மூலமாக மரியாவை நாம் எவ்வாறு இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம், அவரை நன்றாக புரிந்து கொள்வதன் மூலமாக அவர் மகன் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிற்கு அடுத்து மரியாவை பற்றி முதலில் எழுதிய அந்தியோக்கு நகர ஆயர் இஞ்ஞாசியாரின் கருத்துக்களில் உள்ள உண்மையை நாம் சிறிது சிறிதாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம். மரியாவை அவர் எதற்காக நினைவு கூர்ந்தார்? இயேசுவை பற்றி போதிக்கின்ற பொழுது, இயேசுவை பற்றி விளக்கம் எழுதுகின்ற பொழுது மரியாவை ஏன் அழைத்து வர வேண்டும், காரணம் என்ன என்பதை பற்றி சென்ற தொடரில் நாம் பார்த்தோம். அதாவது இயேசுவின் உண்மைத்தன்மையை விளக்கி கூற, இயேசுவின் உண்மைத்தன்மையின் மீது இருந்த சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்க மரியாவை புனித இஞ்ஞாசியார் தன்னுடைய போதனையின் வழியாக அழைத்து வருகின்றார். அதைத் தொடர்ந்து நாம் இஞ்ஞாசியார் எழுதிய அந்த 3 கடிதங்களில் மரியாவை பற்றிய 3 உண்மைகளை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மரியாவை பொறுத்த மட்டில் புனித இஞ்ஞாசியாருடைய சிந்தனைகளில் முதலாவது உண்மை என்ன? மரியா கடவுளால் முன்குறிக்கப்பட்டு அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு மீட்பின் திட்டத்தின் இறுதி நிலை, அதாவது கடவுளுடைய மகன் சிலுவை மரணத்தின் வழியாக மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க கடவுள் குறித்த அந்த சரியான தருணத்தில் மரியாவை அழைத்து அவருடைய ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் கோருகின்றார். மரியா சம்மதிக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த இறுதி கட்டத்திற்கு, மீட்பின் பலிக்கான தருணத்திற்கு மரியா அடித்தளம். இதுதான் முதல் உண்மை. நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய, அதாவது கன்னிகையாகிய மரியாவின் உதரத்தில்தான் கடவுளுடைய மகன் சதை எடுத்து மனித உடலை பெற்று மனிதராக பிறந்தார். இந்த உண்மையை என்றும் யாரும் மறுக்க முடியாத அளவிற்கு புனித இஞ்ஞாசியார் நமக்கு விளக்குகின்றார். எனவே மரியாவின் உதரத்தில் வார்த்தையாகிய கடவுளுடைய மகன் கருவுற்று உருவாகி அவரிடமிருந்து பிறந்தார். அவர் வழியாக என்று கொச்சைப்படுத்தக்கூடாது. உதரத்தில் சதையை பெற்று மனிதராக பிறக்கின்றார். எனவே மரியாவிடம் பிறந்த இயேசு கடவுளாகவும் மனிதராகவும் முழுமையாக இருந்தார் என்பதுதான். அதற்கு அடித்தளம் யார்? மரியா, நாசரேத்தூர் மரியா, கடவுளால் முன்குறிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு கபிரியேல் தூதர் வழியாக சம்மதத்தை பெற்ற
மரியா என்பதுதான் முதல் உண்மை. இந்த உண்மையை அவருடைய கடிதங்களில் எங்கெல்லாம் பார்க்கின்றோம் என்பதை நாம் சிறிது வாசித்து பார்ப்போம். எபேசியருக்கு எழுதிய கடிதம், அதாவது அந்தியோக்கு நகர ஆயர் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 18வது அதிகாரத்தில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுளின் திட்டத்தின்படி தாவீதின் மரபினராயினும் தூய ஆவியாரால் மரியாவின் உதரத்தில் கருவுற்றார். இதில் இருக்கக்கூடிய உண்மையை பாருங்கள். தாவீது மரபினர், அப்படி என்றால் தாவீதிலிருந்து வழி வழியாக, அவருடைய பரம்பரை வழியாக சதையை பெற்றவர். ஒரு பேச்சுக்கு தாவீதின் குலத்தவர் என்று அல்ல, தாவீதின் மரபில் இருக்கக்கூடிய சதையை மரியா வழியாக பெற்றவர் என்கின்ற உண்மை நமக்கு புலப்படுகின்றது. மரியாதான் அடித்தளமாக இருக்கின்றார். கடவுளுடைய வல்லமை தூய ஆவியாரின் செயல்பாடு. ஆனால் கடவுளுடைய வல்லமையும் தூய ஆவியாரின் செயல்பாடும் நிகழ்ந்த தளம் எது? மரியா, குறிப்பாக மரியாவின் உதரம். எனவேதான் மரியா அடித்தளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஞ்ஞாசியார் திராலியருக்கு எழுதிய கடிதம் 9வது அதிகாரத்தில் மீண்டும் இவ்வாறு கூறுகின்றார். அவர் தாவீதின் வழிமரபினராகவும் மரியாவின் வழிமரபினராகவும் இருந்தார். மரியாவையும் தாவீது கோத்திரத்திற்குள் இணைக்கின்றார். சிந்தனை சிதறல் கிடையாது, ஒரே கோட்டில் வருவது. யாருமே இந்த வரலாற்று உண்மையை மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. தாவீதின் வழிமரபினராகவும் மரியாவின் வழிமரபினராகவும் இருக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் மரபு பட்டியல், மூதாதையர் பட்டியலில் இன்னாருடைய வழிமரபினர் என்று தந்தையை சுட்டிக்காட்டித்தான் கூறுவார்கள். ஆனால் புனித இஞ்ஞாசியார் இங்கு என்ன கூறுகின்றார்? தாவீதின் வழிமரபினரும் மரியாவின் வழிமரபினருமாக இருக்கின்றார் என்று இயேசுவை பற்றி கூறுகின்றார். மரியா அடித்தளம், மீட்பின் இறுதி கட்டத்தின் அடித்தளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் பல செய்துள்ளார் என்று எலிசபெத்தின் வீட்டில் மரியா வாழ்த்தினாரே கடவுளை, போற்றி புகழ்ந்தாரே கடவுளை. கடவுளுடைய வல்லமையும் தூய ஆவியாரின் செயல்பாடும் நிறைவேறிய நிகழ்ந்த அடித்தளம் மரியாவின் உதரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலும் புனித இஞ்ஞாசியார் ஸ்மிர்னேயருக்கு எழுதிய கடிதம் 1வது அதிகாரத்தில் இவ்வாறு கூறுகின்றார். அவர் உண்மையிலேயே, அதாவது இயேசு உண்மையிலேயே கன்னியிடமிருந்து பிறந்து நேர்மையானவை அனைத்தும் நிறைவு பெற யோவானால் திருமுழுக்காட்ட பெற்றார் என்று. உண்மையிலேயே கன்னியிடமிருந்து பிறந்தார். மனித திருமண உறவினால் அல்ல, கடவுளுடைய வல்லமையினால் ஒரு கன்னிகையிடமிருந்து பிறந்தார். கன்னிகையிடமிருந்து பிறந்தார் என்று அந்தியோக்கு நகர ஆயர் இஞ்ஞாசியார் கூறுவது எதற்காக? ஒரு பெண் கன்னித்தன்மையில் தானாக இருந்து குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, கடவுளுடைய வல்லமையினால். எனவே மரியாவின் உதரத்தில் கருவாகி உருவாகி பிறந்தவர் கடவுளுடைய வல்லமையினால் உருவாகி மரியாவிடமிருந்து கன்னித்தன்மையில் பிறந்தார் என்று. எனவே இயேசுவின் மனித தன்மைக்கு மரியா அடித்தளமாக இருக்கின்றார். ஏனென்றால் மரியாவின் சதையிலிருந்து இயேசு மனிதருக்குரிய சதையை பெற்று கொண்டார். அவருடைய உதரத்தில் மனித சதையை பெற்று மனிதராக உருவாகி மனிதராக பிறந்தார் என்கின்ற உண்மையை அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார். ஏற்கனவே நான் கூறியதை போன்று இயேசுவின் மனித தன்மையை பற்றிய உண்மை தன்மையை விளக்குவதற்காக
மரியா அழைத்து வரப்படுகின்றார். இதுவே புனித இஞ்ஞாசியாருடைய கடிதங்களில் மரியாவை குறித்து நாம் காணக்கூடிய முதலாவது உண்மை. இரண்டாவது உண்மை என்ன? மரியாவின் கன்னித்தன்மை இவ்வுலக இளவரசனாகிய சாத்தானிடமிருந்து மறைக்கப்பட்டது. யாரால் மறைக்கப்பட்டது? கடவுளால் மறைக்கப்பட்டது. இதையும் புனித இஞ்ஞாசியார் கூறுகின்றார். அப்படி என்றால் மரியாவின் கன்னிமையும் இறை திட்டத்தில் நாம் காணக்கூடிய ஒரு மறைபொருள். எளிதில் அனைவரும் புரிந்து கொள்ள முடியாது, எளிதில் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எளிதில் அனைவரும் ஏற்றுக்கொண்டு மரியாவை பாராட்டி புகழ முடியாது. எளிதில் யாரும் மரியாவில் கடவுள் நிறைவேற்றிய இந்த மறைபொருளை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 19வது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மரியாவின் கன்னிமை இவ்வுலகின் இளவரசரிடமிருந்து மறைக்கப்பட்டது. அவ்வாறே அவரது சந்ததியும் ஆண்டவரது இறப்பும் மறைக்கப்பட்டன. இம்மூன்றும் புகழ்பெற்ற மறைபொருட்கள் கடவுளால் அமைதியாக நிறைவேற்றப்பட்டன என்று அவர்களுக்கு எழுதுகின்றார். இதிலும் 3 முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கின்றோம். மரியாவின் கன்னிமை சாத்தானிடமிருந்து மறைக்கப்பட்டது, முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, இது புகழ்பெற்ற 3 மறைபொருட்களில் ஒன்று. இவரது சந்ததியாகிய கடவுள் மனித தன்மைகளை கொண்ட இயேசு, அடுத்தது அவருடைய இறப்பு. இந்த 3ம் தான் புகழ்பெற்ற மறைபொருள்கள் என்று புனித இஞ்ஞாசியார் கூறுகின்றார். எனவே மரியாவின் கன்னித்தன்மை புகழ்பெற்ற 3 மறைபொருள்களுள் ஒன்று என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இதிலே காணப்படக்கூடிய 3வது கருத்து, கடவுள் வெளிப்படையாக அல்ல, அமைதியாக மறைவாக இதை நிறைவேற்றுகின்றார் என்று கூறுகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவின் கன்னித்தன்மையை குறித்து தொடக்க காலத்திலிருந்து நம் காலம் வரை எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர் மரியாவில் கடவுள் நிறைவேற்றி இந்த மறைபொருளாகிய கன்னித்தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள்? 110வது ஆண்டில் எழுதுகின்றார். இயேசுவின் காலத்திற்கு மிக அருகில் வாழ்ந்த இந்த ஆயர், இந்த புனிதர், இந்த திரு அவை தந்தை, அது ஒரு மறைபொருள், விளக்கம் கேட்காதே, முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று முனைப்போடு முயற்சி செய்யாதே, கடவுளுடைய மறைபொருள், மறைவாக நிறைவேற்றிய மறைபொருள், எனவே அதை ஒதுக்கியும் வைக்க முடியாது. புனித இஞ்ஞாசியார் கூறுகின்றார், புகழ்பெற்ற மறைபொருள்களுள் மரியாவின் கன்னிமையும் ஒன்று. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவ மரபில் இருக்கக்கூடிய நாம் மரியாவின் முழுமையான கன்னித்தன்மையை ஏற்றுக்கொள்ள தயங்குவது கிடையாது. நம்மில் சிலர் கூட மரியாவின் கன்னித்தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஏன்? கத்தோலிக்கர்களாகிய நம்மில் சிலர் மரியாவே வேண்டாம் என்று கூட சில சமயங்களில் நினைப்பது உண்டு. அவர்களுக்கெல்லாம் 110வது ஆண்டிலே புனித இஞ்ஞாசியார் எழுதுகின்றார், அது மறைபொருள், கடவுளால் நிறைவேற்றப்பட்ட மறைபொருள், மறைக்கப்பட்ட மறைபொருள். யாரிடமிருந்து மறைக்கப்பட்டது? இவ்வுலகின் இளவரசனாகிய சாத்தானிடமிருந்து தான் மறைக்கப்பட்டது, கடவுளுடைய பிள்ளைகளிடமிருந்து அல்ல என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, புனித இஞ்ஞாசியார் மிக அழகாக மரியாவின் கன்னித்தன்மையை விளக்குகின்றார். 3 புகழ்பெற்ற மறைபொருள்கள். முதலாவது அவர் கூறுவது மரியாவின் கன்னித்தன்மை. இரண்டாவது அவர் கூறுவது மரியாவின் சந்ததி, மரியாவிடமிருந்து பிறந்த இயேசு. அவரில்
சிலர் கடவுள் தன்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாசரேத்தூர் இயேசுவில் கடவுள் தன்மையும் மனிதத்தன்மையும் முழுமையாக இருந்தது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு வாழ்ந்த பொழுது இயேசுவில், அதாவது தச்சனின் மகனில், மரியாவின் மகனில், நாசரேத்தூர் இயேசுவில் கடவுள் தன்மையை மக்கள் புரிந்திருந்தால், தலைமை குருக்கள், பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் இயேசுவை கொலை செய்ய கையளித்திருப்பார்களாம். இப்பொழுது புரிகின்றதா மறைபொருள் என்றால் என்ன என்று? இவர்களுடைய கண்களில் இருந்தும் இவர்களுடைய புத்தி கூர்மையில் இருந்தும் கடவுள் மறைபொருளை மறைத்து வைத்திருந்தார். இயேசுவில் கடவுள் தன்மையும் மனிதத்தன்மையும் முழுமையாக இருந்தது என்பதை அவர்களுடைய கண்களுக்கும் அவர்களுடைய புத்தி கூர்மைக்கும் அப்பால் பட்டது மறைபொருள். இயேசுவில் இருந்த இறைத்தன்மையை, கடவுள் தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ளாததால் தான் அவரை கொலை செய்ய தேடினர், திட்டம் தீட்டினர். அவர் உண்மையிலேயே கடவுளின் மகன் என்றால் தலைமை குரு அவருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருப்பாரா? பரிசேயரும் சதிசேயரும் சதி திட்டம் தீட்டி இருப்பார்களா? மறைநூல் வல்லுநர்கள் பெயல்செபூலை கொண்டு இவன் பேய் ஓட்டுகின்றான் என்று கூறியிருப்பார்களா? பிலாத்துவின் அரண்மனையில் ஒளிக ஒளிக, சிலுவையில் அறையும், பரபாவை விடுவியும் என்று மக்கள் கூச்சலிட்டு இருப்பார்களா? இன்று நீங்களும் நானும் இயேசுவில் இருந்த கடவுள் தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் அவர் காலத்தில் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள்? எனவே மரியாவின் கன்னித்தன்மை அவருடைய சந்ததி, அவருடைய வித்து என்று அழைக்கப்படக்கூடிய இயேசுவின் உண்மை தன்மையோடு தொடர்புடையது. ஏனென்றால் கடவுள் தன்மையும் மனிதத்தன்மையும் இணைவதற்கு கன்னித்தன்மையில் இருந்த மரியாவின் உதரம் தேவைப்பட்டது. மறந்து விடாதீர்கள், இது மறைபொருள். இதற்கு எதிராக பேசுவது கடவுளுடைய மறைபொருளுக்கு எதிராக, கடவுள் அமைதியாக நிறைவேற்றி இந்த உண்மைக்கு எதிராக பேசுவது என்பதை அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூன்றாவது முக்கியமான மறைபொருள் ஆண்டவருடைய இறப்பு. சிலுவையில் அவரை அறைந்து அவர் இறந்தவுடன் ஒரு பெருமிதத்தோடு கூடியிருந்த கூட்டம் சென்றது. இவரை அழித்து விட்டோம், இவருடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்று கல்லறையில் அடக்கம் செய்து கல்லறையையும் முத்திரையிட்டு காத்தார்கள். ஆனால் இறப்பிற்குள் தான் உண்மையான உயிர் இருந்தது என்பதை இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு காட்டியது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள்? கட்டுக்கதை அல்லவா கூறினார்கள். நள்ளிரவில் சீடர்கள் வந்து அவருடைய உடலை திருடிவிட்டு சென்று விட்டார்கள் என்று தானே இயேசுவின் காலத்தில் கூறினார்கள். நாமும் அதை நற்செய்தியில் வாசிக்கவில்லையா? எனவே மரியாவின் கன்னித்தன்மைக்கும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட இறை மனித தன்மைக்கும் அவர் இறப்பில் உயிர் இருந்தது என்கின்ற அந்த நிகழ்விற்கும் தொடர்பு இருக்கின்றது. இந்த மூன்றும் புகழ்பெற்ற மறைபொருள்கள். அவருடைய இறப்பில் தான் பாவத்தின் கொடுக்கை அறுத்தார். இந்த மறைபொருள்கள் கடவுளால் அமைதியாக நிறைவேற்றப்பட்டன என்பதை புனித இஞ்ஞாசியார் மிக தெளிவாக கூறுகின்றார். மரியாவின் கன்னித்தன்மையை மறைபொருளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறுதியாக இவருடைய எழுத்துக்களில் மரியாவை குறித்து நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது உண்மை, கன்னிகையான மரியாவின் உதரத்தில் கடவுளின் மகனாகிய வார்த்தையாம் கடவுள் கருவாகி உருவாகி பிறந்து சிலுவையில் மனுக்குலத்தை பாவத்தின் தலையிலிருந்து மீட்க காயப்பட்டு இரத்தம் சிந்திய அதே சதைதான், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே சதைதான் திருப்பலியில் புனிதப்படுத்தப்பட்ட நற்கருணையில் இருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக புனித இஞ்ஞாசியார் கூறுகின்றார். எங்கே கூறுகின்றார்? ஸ்மிர்னேயர்களுக்கு எழுதிய கடிதம் 7வது அதிகாரத்தில் இவ்வாறு கூறுகின்றார்.
அவர்கள் நற்கருணையிலிருந்தும் ஜெபத்திலிருந்தும் விலகி இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் நற்கருணை தந்தை தனது நன்மைத்தனத்தினால் ஏற்படுத்திய நமது பாவங்களுக்காக துன்பப்பட்ட நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சதை என்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இதிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிரசன்னம் இருக்கின்றது. இது நமக்காக துன்பப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட அதே சதை என்பதை நாம் பக்தியோடு ஏற்றுக்கொண்டு நற்கருணை விருந்திலும் கலந்து கொள்ளுகின்றோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவின் உதரத்தில் கடவுளுடைய மகன் பெற்றுக்கொண்ட அதே சதைதான் திருப்பலியின் போது திருப்பீடத்தில் தந்தையாகிய கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் இதில் இன்னொரு தொடர்பையும் நாம் பார்க்கலாம். மரியாவின் கன்னித்தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாக நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிரசன்னம் இருக்கின்றது, மரியாவின் உதரத்தில் கடவுளுடைய மகன் பெற்ற அதே சதைதான் நற்கருணையில் இருக்கின்றது, திருப்பலியின் வழியாக தந்தை நமக்கு கொடுக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். எவ்வளவு பெரிய உண்மை! மரியாவுக்கும் திருப்பலியில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நற்கருணைக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு! ஒரே சதைதான் என்பதை இந்த 3 கடிதங்களில் அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியாரின் பார்வையில் மரியா யார்? இயேசுவின் இயல்புக்கான, இயேசுவின் உண்மை தன்மைக்கான விளக்க உரை மரியா. நூல்களில் அல்ல, மரியாவில் அந்த விளக்க உரை இருக்கின்றது. இயேசுவில் உண்மையாகவே கடவுள் தன்மையும் இயேசுவில் உண்மையாகவே மனித தன்மையும் இருந்தது என்பதற்கான விளக்க உரைதான் மரியா என்று மறைமுகமாக அந்தியோக்கு நகர ஆயர் புனித இஞ்ஞாசியார் கூறுகின்றார். அவரிடம் செல்லுங்கள், இறைத்தன்மையை பற்றியும் அவர் கொடுத்த மனித தன்மையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளலாம், புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்டு அதை விசுவசிக்கலாம், விசுவசித்து அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, மரியாவின் உதரத்திலிருந்து அவர் பெற்ற மனித சதை, பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்ட அதே சதை திருப்பலியில் உங்களுக்கும் எனக்கும் தந்தையாகிய கடவுளால் கொடுக்கப்படுகின்றது என்பதையும் அவர் நமக்கு எடுத்து இயம்புகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதியாக மரியாவின் கன்னித்தன்மை கடவுளின் மீட்பின் திட்டத்தில் கடவுளால் வகுக்கப்பட்ட ஒரு மறைபொருள் என்பதையும் புனித இஞ்ஞாசியார் ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் நமக்கு எடுத்து இயம்புகின்றார். இந்த கன்னித்தன்மையானது ஆரவாரமின்றி அமைதியாக கடவுளால் நிறைவேற்றப்பட்டது. எனவே மரியாவின் கன்னித்தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நாம் தயங்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது என்று 110வது ஆண்டிலிருந்து இந்த புனிதர் இன்று வரை நமக்கு கூறி வருகின்றார். எனவே நாசரேத்தூர் மரியாவை உணர்வு பூர்வமாக வெற்று கொண்டாட்டங்களுக்காக அந்தியோக்கு நகர ஆயர் நினைவு கூறவில்லை. மீண்டும் கூறுகின்றேன், மரியாவை உணர்வு பூர்வமான கொண்டாட்டத்திற்காக நினைவு கூறவில்லை, இயேசுவின் உண்மை தன்மையை பற்றிய விளக்கத்திற்காக கொண்டு வருகின்றார். மரியாவில் கடவுள் நிறைவேற்றிய அந்த மகத்தான செயலிலிருந்து இயேசுவின் உண்மை தன்மையை நமக்கு விளக்கி கூறுகின்றார். இனிமேல் சந்தேகமே இல்லை, தாய் தன் பிள்ளையை பற்றிய உண்மையை நமக்கு எடுத்துரைத்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் மீட்பு திட்டத்தில் பங்களித்த மரியாவாக அவரிலிருந்து பிறந்தவரின் மறைபொருளை கபிரியேல் தூதர் வழியாக தெரிந்து பேறுகாலத்திலும் குழந்தை வளர்ப்பிலும் உணர்ந்து அதை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெளிவுபடுத்துபவராக மரியா நினைவு கூறப்படுகின்றார். மரியா இயேசுவை விளக்கி கூறக்கூடிய தாயும் ஆசிரியையுமாக இவருடைய கடிதங்களில் இருக்கின்றார். மரியே வாழ்க.
ஆமென்.